ஆனால் ஜெபத்தை மாத்திரம் நம்மளால என்ன பண்ண முடியல, மணிக்கணக்கா பண்ண முடியல. ஒரு பண்ணிட்டாவே நமக்கு அது பெருசாக தெரியுது. ஒரு பண்ணிட்டாவே அது நமக்கு பெருசாக தெரியுது. ஐயோ 1 மணி நேரம் பண்ணிட்டோமேனு. தினகரையெல்லாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரா, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம், 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏன் உலகம் எங்க அவங்க தெரியுறாங்க அப்படின்னா, உலகம் எங்க ஏன் இன்னைக்கு அவங்க பிரசித்தப்பட்டாங்கன்னு சொன்னாலும் தெரியுமா? முதல்ல அவங்க எதை கற்றுக்கொண்டாங்கன்னா, ஜெபத்தை கற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை அதிகமாக்கினாங்க. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற நேரத்தை அதிகமாக்கினாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டோட 2 மணி நேரம் பேசுறோம், ஒரு ஃப்ரெண்டோட 3 மணி நேரம் பேசுறோம். அதில் சொந்த பந்தங்களோட எத்தனை மணி நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெயிட் பண்ணி அவங்ககிட்ட பேசுறோம். மணிக்கணக்கா நாள் கணக்கா பேசுறோம். ஆனால் ஜெபம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றதில்ல, வளர்றதே இல்லை. இப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் வளர மாட்டேங்குது. ஏன் வளர்றனா, அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கிற போது தான் ஜெபம் என்ன ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இப்போ தந்தை இதை பண்ணார், தூங்காம ஜெபிக்க வரும், தாங்கப்பா விழித்திருந்து ஜெபிக்க வரும். நீ தூங்கினா ஜெபம் மறந்தா, நீ தூங்கிட்டீன்னா யார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? நீ தூங்கினால எதிரி என்ன பண்ணிடுவான்? களை விதைச்சிடுவான். அல்லேலூயா. அப்ப எதிரி எப்ப களை விதைக்கிறான், இதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிரி யார் என்பதை நம்ம வேதத்துல பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். நீ பிரகாசிக்க, நீ பிரகாசமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் முழுக்க முழுக்க விரும்புகிறார். ஆனா நீ பிரகாசித்து வாழணும் தான் தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரகாசத்தை பிசாசு எப்படியாவது தடுத்துட வேண்டும்னா ஜெபத்துல உன்னை போக விடாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நம்மளால பண்ண முடியல, ஜெபம் நம்மளால உட்கார முடியல. ஒருவேளை ஒரு சில நேரங்களில் ஜெபனாவே நமக்கு கசப்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாத்தையும் செய்யறது யாருன்னா சத்துரு. நீ ஜெபிச்சினா நீ ஜெயிச்சிருன்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெயிக்க கூடாது, அதுதான் சாத்தானுடைய வேலை. அல்லேலூயா.